ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், என் மக சமையல் தான் வாழைக்காய் வந்து உப்புக்காயாக பொரிச்சிருக்கா பாருங்கள். தக்காளி குழம்பு எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். இனிமேல் என் மகட்ட இருந்து கற்றுக்கங்க. தக்காளி குழம்புனா தக்காளி வெங்காயமும் முழுசாக இருக்குது. குழம்பு பாருங்கள், இதுதான் தண்ணியாக இருக்குது. இதுதான் தக்காளி குழம்பா எப்படி வைக்கணும்னு சொல்லி நீங்கள் எங்கள் மகட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதே தக்காளி குழம்பா, தக்காளி கூட்டு செய்வாங்கன்னு பேர். இல்லைனா தக்காளியை நல்லா வதக்கி விடணும் எண்ணெயில். எதையுமே செய்யாமல் தனித்தனியாக தக்காளி வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது ஊற்றி சாப்பிட்டா ஒரு ருசியுமே இல்லை இந்த குழம்பு. இதுதான் தக்காளி குழம்பு எங்கள் வீட்டில் இன்றைக்கி. சாதம் வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது. பத்தாவதுக்கு சப்பாத்தி போட்டுக்கலான்னு. இது வந்து கோழிக்கு வந்து தீவனம், கொஞ்சோண்டு ஆட்டா மாவு. இன்றைக்கி கோழி தீவனம் தீந்துருச்சு, அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கோழிக்கு தீவனம் எடுத்து வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக பாத்திரம்லாம் எல்லாம் விளக்கியாச்சு. இன்னும் சிங்கு மட்டும்தான் கழுவ வேண்டியது இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் பாருங்கள். பேரம்பேத்தி இல்லாத வீடு எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். பேரம்பேத்தி இல்லைன்னா வீடு எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.